Hi friends, welcome to Mrs. Casual Vlogs. இன்னைக்கு நம்ம வீடியோல என்னோட ஈவினிங் ரொட்டீன் தாங்க நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னால நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா நம்ம சேனலோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல உள்ள பெல் சிம்பலையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். இது ஒரு ஈவினிங் ரொட்டீன், நார்மலா ஒரு கேஷுவலான ஒரு ஈவினிங் ரொட்டீன். அதுல வந்து சின்னதா நாங்க அவுட்டிங் போனோம். அந்த இதை நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதுல வந்து ஒரு சிம்பிளான ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு தான் நாங்கள் வெளியில் கிளம்பணும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் பிரெட் ஆம்லேட்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். நார்மலாக ஒரு சிம்பிள் பிரெட் ஆம்லேட், ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இதில் நான் என்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 எக்கு சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக பால் சேர்த்துருக்கேன், ஒரு 4 டேபிள் ஸ்பூன் மாதிரி பால் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப பால் சேர்த்துட்டிங்கன்னா தீஞ்சிரும். அதுக்கப்புறம் நான் இதில் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம், நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ இதில் வந்து நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பேனில் நெய் விட்டுக்கோங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். நெய்யில் நம்ம அப்படியே அந்த பிரெட்டை டிப் பண்ணி அதில் போட போகிறோம். பிரெட்டு நல்லா ஊறி எடுத்திங்கன்னா இன்னுமே நல்லா சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு அப்படின்னு. இப்படி ஆட்டும் போதே உங்களுக்கு தெரியுது, நல்லா பன்னு மாதிரி அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ஸோ இந்த ஒரு சிம்பிளான ஈஸி ஈவினிங் ஸ்நாக் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஈவினிங் ஸ்நாக் மட்டும் கிடையாது, இது நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம். வயிற்றுக்கும் நல்ல ஒரு ஃபில்லிங்காக இருக்கும். இது சாப்பிட்டுட்டு ஒரு கப் பால் குடித்தோம் அப்படின்னா ரொம்பவே ஸ்டொமக் நல்ல ஒரு ஃபில்லிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் பனானா ஸ்மூத்தி நான் வந்து பண்ணேன். பனானா ஸ்மூத்தி ஒரு மில்க் ஷேக். இதில் வந்து நான் டேட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு வந்து சுகர் எதுவுமே தேவை கிடையாது. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் இதில் வந்து 2 வாழைப்பழம், 2லேருந்து 3 வாழைப்பழம் எடுத்திருக்கேன், 3 டேட்ஸ் எடுத்திருக்கேன், கொஞ்சமாக பால் ஆட் பண்ணியிருக்கேன். பால் வந்து நம்மளுக்கு தேவையான அளவு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எத்தனை பேர் இருக்கோமோ அத்தனை பேர் இருக்க குவான்டிட்டி அளவு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் அப்படியே பிளெண்டர்லையோ ஆர் மிக்சர் ஜார்லையோ நீங்கள் வந்து நல்லா வந்து கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த டேஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி கூட நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம். இதுவுமே ரொம்ப ஹெல்தி தான். நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வேறு எதுவும் ஆயில் ஐட்டம் அந்த மாதிரி அப்பப்போ எடுத்துக்கலாம். பட் இந்த மாதிரி நம்ம வந்து ஈஸியாக நம்ம கிட்ஸுக்கும் ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம். அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஒரு மில்க் ஷேக்கையும் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்த பிரெட் ஆம்லேட்டையும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒரு ஈவினிங்லேயோ இல்லை அந்த பிரெட் ஆம்லேட்டை ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை நீங்கள் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம சார் வந்து இங்கே நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், அவருக்கு வந்து சர்ப்ரைஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு. அவருக்கு என்னதான் நம்ம இது பண்ணி இது செஞ்சு கொடுத்தாலும் அவரோட இதுதான் சர்ப்ரைஸில். மெயினாக பார்த்தீங்கன்னா, சாப்பிட்டுக்கிட்டே அதில் வந்து அவங்க கொடுத்துருப்பாங்களே அந்த ஆக்டிவிட்டிலாம் அவர் பண்ணிட்டு உட்காந்துருப்பாரு. அதுக்கப்புறம் இது வந்து அவரோட டாய் வைக்கிற பாக்ஸ். இது வந்து அரிஸ்டோ அப்படிங்கிற பிராண்டில் இங்கே விற்கிது. இது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வாங்கிக்கோங்க, ரொம்ப நல்லா யூஸ் ஆகுது. இது ஃபுல்லாகவுமே இது மட்டும் இல்லை, இன்னும் 2-3 டப்பா இருக்குது அவனோட திங்ஸு. பட் நான் இதில் அதிகமாக நான் மோஸ்ட்லி நான் ஸ்டோர் பண்ணுவேன். இதில் வந்து அடியில் வந்து வீல் இருக்குது. ஸோ நம்ம ஈஸியாக அங்கே இங்கே நம்ம மூவ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே வந்து மூடியும் போட்டு கவர் பண்ணுற மாதிரியும் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நாங்கள் இப்போ வெளியில் கிளம்பியாச்சு. எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ஜாவில் அல் மஜாஸ் வாட்டர் ஃப்ரண்ட் பார்க்குன்னு ஒன்று இருக்குது. இது கண்டிப்பாக இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், மேபி தெரியாமலும் இருக்கலாம். அங்கே சப்போஸ் இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அங்கே போய் பாருங்கள். ரொம்பவே சூப்பராக மைண்டுக்கு ஒரு ரிலாக்ஸேஷனான இடம், பார்க் எல்லாமே அங்கே இருக்குது. அதுலேயும் வாட்டர் ஃப்ரண்ட் இருக்குது. அது எப்படின்னா, புர்ஜ் கலீஃபா வாட்டர் டான்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதே மாதிரியே இங்கேயும் வந்து வாட்டர் டான்ஸ் மாதிரி பண்ணுறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. அன்றைக்கி தான் நாங்களும் வந்து ஃபஸ்ட் டைம் அங்கே போய் பார்த்தேன். என்ட்ரன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான். பார்க்கு பார்த்தீங்கன்னா, அந்த பார்க்கை சுற்றி பார்க்குறதுக்கு 1 டே பத்தாது. நல்ல பெரிய பார்க்கு, ஃபேமிலி பார்க், குழந்தைங்க விளையாடுறதுக்கு தனி இடம், அந்த மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதுதான் என்ட்ரன்ஸு. இது நைட் டைம் அப்படிங்கிறதுனால கூட உங்களுக்கு அந்தளவுக்கு கேமராவில் நான் எடுத்தது தெரியுதான்னு தெரியல, பட் நேரில் போகும்போது பயங்கர என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. என்ட்ரன்ஸ்லேயே கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி என்ட்ரன்ஸ்லேயே வந்து வாட்டர் இதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த வாட்டர் ஃபால்ஸு பார்க்கவே ரொம்ப ரிலாக்ஸேஷனாக இருந்துச்சு மனசுக்கு. அங்கே எல்லோரும் நிறைய பேர் நின்றுட்டு பேசிட்டுலாம் நின்னாங்க. நிறைய பேர் அங்கே உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டுலாம் இருந்தாங்க. உண்மையாக நம்ம மைண்டுக்கு வந்து கண்டிப்பாக எந்நேரமும் ஒரு மிஷின் லைஃபாக போயிட்டுருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மனசுக்கும் ஒரு தனிப்பட்ட ரிலாக்ஸேஷன் தேவை. இந்த மாதிரி நம்ம பார்க்குக்கு அப்பப்போ நம்ம குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு போகலாம், அவங்களும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. பாருங்கள், எய்த்தாப்லேயே அழகாக மஸ்ஜித் இருக்குது. மஸ்ஜிதோட இந்த தண்ணியோட அந்த சத்தம் அதோட நம்ம நிற்கும் போது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு.
என் பையனுக்கும் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அவனுக்கு யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா தண்ணியில் விளையாடுறதுனா ரொம்ப பிடிக்கும். நான் நிறைய வ்ளாகில் நான் அவங்க கூட ஷேர் பண்ணியிருப்பேன் அவனுக்கு தண்ணினா ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு. ஸோ அங்கே போனோன்னே அவனுக்கு வந்து பயங்கர ஹாப்பியாக ஆகிடுச்சு அதை பார்த்தோன்னே. ஸோ அவனும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். எனக்கும் மைண்டு நல்லா ஃப்ரீயாக இருந்துச்சு அங்கே போனதும். ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அழகாக ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் தான். நைட்டில் கூட என்னால் அவ்வளோவா உங்களுக்கு கவர் பண்ண முடியல. ஆனால் நீங்கள் சப்போஸ் இங்கே இருக்கிறவங்க நேரில் போய் பார்த்தீங்கன்னா உண்மையாக நான் சொல்கிறேன், நல்ல அந்த ஒரு ஈவினிங் இல்லைனா அந்த ஒரு டே உங்களுக்கு நல்ல ஒரு ரிலாக்ஸ்டாக போகும். இங்கெல்லாம் பாருங்கள் வாக்கிங் ஜாக்கிங் போகிறதுக்கெலாம் வந்து தனி ஃப்ளோர்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்லேயே வந்து நம்ம சைக்கிளிங்லாம் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கும் வந்து தனியாக செப்பரேட்டாக இருந்துச்சு. நாங்கள் வந்து ஒரு தடவை துபாய் ஃப்ரேம் போனோம். அப்போ நாங்கள் அங்கே வந்து நானும் என் ஹஸ்பண்டும் வந்து சைக்கிளிங் பண்ணோம். என் பையன் உட்காந்துட்டு இருந்தான். அந்த பேர் நாலு பேர் உட்கார்றதுல நாங்கள் 3 பேர் உட்காந்து சைக்கிளிங் ரைட் போயிட்டு இருந்தோம். பட் இதில் போல் ஏன்னா இப்போ வெதர் வந்து நல்ல குளிராக இருக்குது. நீங்கள் பார்க்கே போனீங்கனாலும் நல்லா பயங்கர குளிராக இருக்குது. பட் இந்த மாதிரி வெதரில் நம்ம வந்து என்ஜாய் பண்ணாதான். ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெயில் பட்டையை உரிக்கிற மாதிரி வந்துடும். இங்கே எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்கும். வெயில்னாலும் ரொம்ப அதிகம், குளிர்னாலும் ரொம்ப அதிகம், அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஷாப்ஸு, அந்த ஜங்க் ஃபுட்ஸ், அப்புறம் கேஃபிடேரியாஸ் அந்த மாதிரி இதெல்லாம் கூட நிறைய இருந்துச்சு. இதுதான் வந்து அந்த வாட்டர் ஃப்ரண்ட்டை நடக்கிறதுக்கான இடம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வியூ பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த புர்ஜ் கலிஃபா வாட்டர் டான்ஸ் நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் போட்டிருக்கேன். அது பார்க்கல அப்படின்னா நான் இந்த வீடியோ முடிஞ்சோன்னா நான் என் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே அமேசிங்காக இருக்கும், ரொம்ப ஜாலியாகவும் இருக்கும், நமக்கு மைண்டு ஃப்ரீயாக. அதே மாதிரியே தான் இங்கேயும் வந்து செட் பண்ணியிருக்காங்க. பட் இங்கே என்னென்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் அவ்வளோதான். ஆனால் நீங்கள் புர்ஜ் கலிஃபா வாட்டர் டான்ஸ் பார்த்தீங்கன்னா சுற்றி உங்களுக்கு அந்த தண்ணியை சுற்றி சொல்லிட்டு அடிக்கிற மாதிரி அந்த இது டான்ஸ் ஆடிட்டு இருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன், இதுலேயும் அழகாகவே பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்ஸ் எல்லாம் அழகாக இங்கே சைக்கிள்லாம் ஓட்டி விளையாடிட்டு இருந்தாங்க. இது ஃபுல்லாகவுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கேஃபிடேரியாஸ், அதுக்கப்புறம் ஜங்க் ஃபுட்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸாக தான் இருந்துச்சு. நம்ம ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கூட நம்ம போயிட்டு சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பக்கத்துலேயே மஸ்ஜித், அந்த இடமே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அவங்களாம் வந்து போய் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த டைம் ஈவினிங் டைமில் நல்ல ஒரு சூப்பரான பிளேஸாக இருக்கும். ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ½ அன் ஹவர் ஒன்ஸ் அந்த மாதிரி வாட்டர் டான்ஸ் நடக்குது. நான் அதை லைவாக உங்களுக்கு எடுத்திருக்கேன். பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு சொல்லுங்கள்.
எவ்வளோ நேரம்னு பார்த்தீங்களா? நான் இதையே உங்களுக்கு கட் பண்ணி தான் போட்டேன். அப்பயுமே இவ்வளோ நேரம். உண்மையாக நல்ல ஒர்த்து. என்ட்ரன்ஸ் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் கிட்ஸை கூட்டிகிட்டு போய் இங்கே இருக்கிறவங்க கண்டிப்பாக போய் என்ஜாய் பண்ணுங்கள். அந்த வாட்டர் அவ்வளோ நேரம் கண்ணுக்கு விருந்து கொடுக்குற மாதிரி பண்ணுறாங்க. ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. வீட்டுக்கு வந்தோன்னே அன்னைக்கு என்ன டின்னர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் போகும்போதே சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுட்டு போயிட்டேன். ஸோ வந்தோன்னே சப்பாத்தி. உண்மையாக அந்த வாட்டர் ஃப்ரண்ட் ரொம்ப நல்லா ஒர்த்துங்க. கண்டிப்பாக இங்கே இருக்கிறவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். என்ட்ரன்ஸ் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. ஃப்ரீ தான். பார்க் நம்ம என்ஜாய் பண்ணிக்கலாம். நல்லா ரிலாக்ஸாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நல்ல பெரிய பார்க். அதுக்கப்புறம் இந்த வாட்டர் ஃப்ரண்ட் பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் டான்ஸுமே நமக்கு ஃப்ரீ தான் பார்க்குறதுக்கும். அதுவும் இல்லாமல் ரொம்ப நேரம் நடக்குது. இது ஃபெஸ்டிவல் டைமிங்கில் பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் ஃப்ரண்ட்டை ஹாலோகிராம் மாதிரிலாம் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது டே பை டே நமக்கு வேறு மாதிரியும் காட்டுறாங்க. செலிப்ரேஷன் டைமிங் இப்போ பெருநாள் இங்கே உள்ள நேஷ்னல் டே அந்த மாதிரி நேரத்துலலாம் வேறு மாதிரியும் காட்டுறாங்க. வாட்டர் டான்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா ஒர்த்தாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் போய் அங்கே என்ஜாய் பண்ணி பாருங்கள். அப்புறம் நம்ம இப்போ ஃபைனலாக சப்பாத்தி எல்லாமே நம்ம போட்டாச்சு. இப்போ நம்ம தோசைக்கல்லில் போட்டு எடுத்துடலாம். வெளியில் போயிட்டு வந்தோன்னே பார்த்திங்கன்னா நம்ம சப்பாத்தி மாவு பசஞ்சிட்டோம் அப்படின்னா, நான் எங்கேயாவது வெளியில் போகிற பிளான் இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக செய்கிற டின்னர் சப்பாத்தி. கண்டிப்பாக 2 சப்பாத்தி நம்ம உருட்டி சூப்பராக சாப்பிட்டுட்டு போயிடலாம். ஸோ நமக்கு வெளில போயிட்டு நமக்கு ரொம்ப டயர்டாகவும் தெரியாது. ஈஸியாக மாவு பசைஞ்சு வச்சுட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போகும்போதே நீங்கள் கொஞ்சம் ஏதாவது ஒரு சைட் டிஷ் ஒன்று ஈஸியாக செஞ்சு வச்சிடலாம். எனக்கு ரொம்ப ஈஸி என்ன சப்பாத்திக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குருமா அதெல்லாம் பண்ணுறதை விட நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி ஒரு ரொட்டீன் ப்ளாகில் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். உருளைக்கிழங்கு பண்ணுவோம் இல்லையா, பூரிக்கிழங்கு. அது எங்களுக்கு சப்பாத்திக்கும் காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும். ஸோ அது ரொம்ப ஈஸி தான். என்னோட மெத்தட் கண்டிப்பாக நான் ஒரு ரொட்டீன் ப்ளாகில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு சிஸ் கூட அதை ட்ரை பண்ணிவிட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு பிரியா வெங்கடேஷ் அப்படிங்கிற சிஸ் என்கிட்ட சொன்னாங்க. ஸோ அந்த ரொட்டீன் ப்ளாகில் நீங்களும் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சைட் டிஷ் நம்ம செஞ்சு வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா நைட்டு வந்தோன்னா டக்குன்னு 2 சப்பாத்தியை போட்டோமா சாப்பிட்டோமா படுத்தோமான்னு நமக்கு சப்பாத்தி சாப்பிட்டா வயிறு நைட்டில் அந்தளவுக்கு ரொம்ப ஒன்றும் ஒரு மதன்னு இருக்க ஃபீலும் இருக்காது. ஸோ ஈஸியாக அந்த டின்னர் நமக்கு முடிஞ்சிடும். ஸோ அவ்வளோதான். இந்த ரொட்டீன் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு கேஷுவல் ஈவினிங் ரொட்டீன் அந்த ஒரு வாட்டர் ஃப்ரண்ட் டான்ஸோட உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு பெரிய லைக் கொடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னுங்கள். நான் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் see you, take care, bye.